கவர்னர் ஆட்சி என்பது அமுல்படுத்தப்படும் என்கிற ஒரு நெருக்கடியான நிலைமை என்பது தமிழ்நாட்டிலே ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இத்தகைய சூழ்நிலையில் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு கேட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் எங்களுக்கு கடிதம் அனுப்பினார். அவர்களுடைய நிர்வாகிகள் நேரடியாக வந்து பேசினார்கள். 2 கட்சிகளோடும் பேசினார்கள். கடிதம் மூலமாகவும் எழுத்துப்பூர்வமாகவும் ஆதரவு தர வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அது சம்பந்தமாக இன்றைக்கு நடைபெற்ற மாநில குழு கூட்டத்தில் மிக விரிவாக விவாதிக்கப்பட்டது. இப்போது இருக்கக்கூடிய நிலைமையில் 10ஆம் தேதிக்குள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அமையவில்லை என்று சொன்னால் ஆளுநர் ஆட்சி என்பதுதான் நடைமுறை சாத்தியம் என்கிற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தனிப்பெரும் கட்சி என்கிற முறையில் முறையாக தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி அமைப்பதற்கு மாநில ஆளுநர் அனுமதித்திருக்க வேண்டும். அதற்கு பதிலாக குறிப்பிட்ட எண்ணிக்கை இல்லை, 118 என்பதற்கான எண்ணிக்கையை நீங்கள் கொடுத்தால்தான் ஆட்சி அமைக்க அழைப்பேன் என்று ஆளுநர் சொல்லியிருப்பது என்பதே சட்டத்துக்கு விரோதமானது, ஜனநாயகத்துக்கு விரோதமானது. இதன் மூலமாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதை தடுக்கக்கூடிய நடவடிக்கையில் தமிழக ஆளுநர் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆகவே ஆளுநர் ஆட்சி என்பது பாரதிய ஜனதா கட்சி கொல்லைப்புற வழியாக ஆட்சி நடத்துவதாகத்தான் அமையும். இந்த சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி அதிமுக கூட்டணியை தோற்கடிப்பது என்பதுதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய மிக முக்கியமான கடமை. அதிலே பிஜேபி முற்றிலும் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆகவே தேர்தலில் தோல்வியடைந்தாலும் ஆளுநர் மூலமாக தமிழகத்தில் ஆட்சியை நடத்துவது என்கிற நோக்கத்தோடு தான் ஒன்றிய பாஜக இத்தகைய முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறது என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். ஆகவே கொல்லைப்புற வழியாக ஆட்சி நடத்த துடிக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த நோக்கத்தை முறியடிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆதரவு அளிப்பது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அதே நேரத்தில் அமைச்சரவையில் பங்கேற்க மாட்டோம், வெளியிலிருந்து ஆதரவு அளிப்பது என்றுதான் 2 கட்சிகளும் நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். ஆகவே இன்னொரு தேர்தலை தவிர்ப்பதற்காகவும் ஆளுநர் ஆட்சி வருவதை தடுப்பதற்காகவும் இப்போது தாவேகாவுக்கு ஆதரவு என்பதை தவிர வேறொரு அரசியல் நிலைப்பாட்டை எடுக்க முடியாது என்பதை உணர்ந்து 2 கட்சிகளுடைய மாநில குழுவும் இந்த முடிவை எடுத்திருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு விஷயம், எங்களோடு விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் தலைவர் தொடர் தொல் திருமாவர்களும் பங்கேற்பதாக இருந்தது. அவர் ஒரு கூட்டத்தில் இருக்கிறார். அவர் ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இருக்கிற அரசியல் நிலைப்பாட்டை நான் அப்படியே ஆதரிக்கிறேன் என்று பத்திரிகையாளர்கள் சொல்லியிருக்கிறார். நாட்டு மக்கள் முன்னாலும் அவர் கூறியிருக்கிறார். அந்த வகையில் அவருக்கு சில கூட்டத்தால் சில காலதாமதம் 6:30க்கு அவர் வருவார். மீண்டும் மூவரும் நாங்கள் பத்திரிகையாளர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. பத்திரிகையாளர் கூட்டத்தில் அவர் வர இயலாத சூழலை அவர் அனுமதியோடு நான் சொல்கிறேன். ஒரு மிக முக்கியமான அவர்களின் கூட்டம், எங்கள் கூட்டம் போல் அவர்களது கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். எனவே அவரால் இயலவில்லை. அவர் 6:30 ஏதாவது ஒரு நேரத்தில் வந்து பத்திரிகையாளர்களை சந்திப்பதாக அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். யாராவது ஒவ்வொருத்தரா கேளுங்க. 2 பேருமே மேல் சொல்றோம். யாராவது ஒருத்தர் கேளுங்க. தோழர் தொல் திருமா அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் நிலைப்பாட்டை நான் ஏற்பேன் என்று அவர் ஏற்கனவே உங்களிடத்திலே கூறியிருக்கிறார். அவர் வர இருக்கிறார். அவரிடத்தில் நீங்கள் இந்த கேள்வியை கேட்கிற போது தெளிவான விளக்கம் அதுக்கு கிடைக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் எதிர்பார்த்த வெற்றியை அந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியால் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியவில்லை. ஆகவே ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பில்லை. இப்போது ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிற ஒரே கட்சியாக தமிழக வெற்றி கழகம் தான் இருக்கிறது. நான் சொன்ன கவர்னர் ஆட்சி வராமல் தடுப்பது,
கொல்லைப்புற வழியாக பிஜேபி ஆட்சி நடத்துவதை அனுமதிக்க கூடாது என்ற அடிப்படையில் தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதே நேரத்தில் மதச்சார்பற்ற கொள்கைகளை முன்னெடுப்பது, மாநில உரிமைகள் பாதுகாப்பு, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, தமிழ்நாட்டிலே கடந்த 5 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றியிருக்கக்கூடிய மக்கள் நல திட்டங்கள், இவையெல்லாம் ஏற்கனவே நாங்களும் அவர்களும் சேர்ந்துதான் இங்கே நிறைவேற்றி இருக்கிறோம். அந்த வகையில் இனி வருங்காலத்திலும் மதவெறி சக்திகளுக்கு எதிராக ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் மாநில உரிமைகளை பறிக்கிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து மாநில உரிமைகளை பாதுகாப்பது, மதவெறி நடவடிக்கைகளுக்கு எதிராக சேர்ந்து போராடுவது என்கிற அந்த போராட்டம், உறவு என்பது தொடரும். ஒரு கன்ஃபியூஷன் இல்லை சார். தாவேக ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு, மற்றபடி தாவேக ஆட்சி அமைப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிபந்தனையற்ற ஆதரவை நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அமைச்சரவையில் பங்கேற்க மாட்டோம், வெளியில் இருந்து ஆதரவு. இது ஆட்சி அமைப்பதை பொறுத்தவரை. மற்றபடி மாநில நலன் சார்ந்த பிரச்சனைகளில், ஒத்த கருத்துடைய பிரச்சனைகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து நாங்கள் பயணிப்போம். முதல்ல உங்களுக்குள்ள சகோதரர் தாவேகா தலைவருக்கு தருவது ஆதரவு, கூட்டணி அல்ல, ஆதரவு. கூட்டணி என்பது குறைஞ்சபட்ச ஒரு செயல், நாட்டு நலன் சார்ந்த சில திட்டங்கள், இவைகளெல்லாம் முன்மொழிந்து அவ்வாறு தான் அது அமையும். அதெல்லாம் அப்ப பாத்துக்கலாங்க. உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற, கொஞ்சம் இருங்க, உள்ளாட்சி மன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், 40ல் வர்ற தேர்தல், அது எல்லாத்துக்கும் இப்பயே பதில் வேணுமா? இப்போது எடுத்திருக்கிற அரசியல் முடிவு இது, அவ்வளவுதான். ஒரு கால அறுக்காலாம் கிடையாது. அரசாங்கம் ஆதரவு கிடையாது. கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. அமைச்சரவையில் விஜய் ஆட்சி, சார் நீங்க குழப்புறீங்க. விஜய் ஆட்சி அமைக்க கூடாது என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் எங்கேயுமே சொல்லல. அவர் ஆட்சி அமைக்கட்டும், நாங்கள் எதிர்க்கட்சியாக இருந்து சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என்றுதான் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அறிவித்திருக்கிறாரே தவிர தாவேக ஆட்சி அமைக்க கூடாது என்று எங்கேயாவது சொல்லியிருக்காரா? எங்கேயாவது சொல்லியிருக்காரான்னு கேட்கிறேன். அப்புறம் யாராவது ஒருத்தர் கேள்வி போடல. என்ன கேள்வி? திமுகவுடைய அப்புறம் எங்களுக்கு எதுக்கு? we are independent party. சிபிஎம், சிபிஐ எங்களுடைய கட்சியினுடைய அரசியல் நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இதில் திமுகவுடைய ஒப்புதல், திமுகவுடைய அனுமதி இருக்கான்ற கேட்கிற பிரச்சனை எங்க வருது? எங்க இருக்குன்னு கேட்கிறேன். கேள்வியே தப்புமா? நீங்கள் உருவாக்கின மக்கள் நல கூட்டணி 2016 ஒரு வகையில் அந்த அமைப்பு கிட்டத்தட்ட உருவாக்க, அது ஒரு சந்தோஷமா? விஜயகாந்த் பதிலாக விஜய் வருவதாக அப்படிலாம் கடந்தது. இப்பொழுது அமைகிற அரசு மக்கள் நல அரசாக இருக்க வேண்டும். அதுதான் ஒரே கேள்வி. நீங்க தான் 10 கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. இதை கேளுங்க சார், மற்றவங்களை கேள்வி கேட்க விடுங்க. நீங்க 10 கேள்வி கேட்டுட்டீங்க, மற்றவங்களை விடுங்க. மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஜனநாயகத்தில் ஆட்சி அமைப்பதற்கான இடம் போதவில்லை. எனவே எங்களிடம் கோருகிறார்கள். நாங்கள் மக்கள் அளித்த அந்த தீர்ப்பை, அவர்கள் முன்மொழிவை நாங்கள் வழிமொழிகிறோம். எங்களால் ஆட்சி அமைக்க முடியவில்லை என்கிற அந்த ஜனநாயக விரோத சிந்தனையோ சொல்லோ வந்துவிடக்கூடாது. எனவே இது மக்கள் அளித்த தீர்ப்பு. அவர்கள்தான் இருக்கிற கட்சிகளில் அவர்கள் தான் அதிக இடம். ஏனே அவர்களுக்கு அரசு அமைக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பு இடதுசாரிகளால், விடுதலை சிறுத்தைகளால் தடைபட்டு விட்டது என்று யாரும் நினைத்து விடக்கூடாது. அந்த வகையில் இது ஜனநாயக முன்மொழிவுதான்.
அதான் காமன் மினிமம் ஒரு நிமிஷம். இந்த ஜனநாயக முன்மொழி சிறுமயமானால் உள்துறை அமைச்சர் அவரது ஆட்சி நடைபெறும், கவர்னர் ஆட்சி நடைபெறும். அது ஏற்கத்தக்கதல்ல. எனவே மக்கள் அளித்த அந்த தீர்ப்புக்கு நாங்கள் மதிப்பளித்து அரசியல் முன்மொழி செய்கிறோம், அவ்வளவுதான். அவர் பேச வேண்டும். இனி வருங்காலங்களில் தமிழக உரிமைகளுக்காக உரத்த குரல் எழுப்ப வேண்டும், ஜனநாயகத்திற்கான உரத்த குரல் எழுப்ப வேண்டும், நமது மதச்சார்பின்மைக்கான உரத்த குரல் எழுப்ப வேண்டும். அவர்களுக்கு இடதுசாரிகளும் இதர ஜனநாயக சக்திகளும் உறுதுணையாக இருக்கும். எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமையில் ஆட்சி அமைக்க முயற்சி செய்கிறார் என்ற ஒரு செய்தி வருகிறது. எடப்பாடி பழனிசாமி என்டிஏ ஆதரவோட ஆட்சி அமைப்பதற்கான ஆட்சி அமைப்பாரு, ஆதரவு கொடுக்கலான்னு ஒரு செய்தி வருது. அது கருத்து இல்ல அதெல்லாம் இல்ல. தொகுதி உடன்பாடு என்பது வேறு, கூட்டணி என்பது வேறு. LDF நாங்கள் 10 ஆண்டுகள் தொடர்ந்து பயணித்தோம். அதனுடைய காரணம் மத்திய அரசினுடைய வகுப்புவாதத்தை எதிர்த்து போரிடுவதற்காக, மாநில உரிமைகளுக்காக குரல் எழுப்புவதற்காக, இந்த வகையில் ஜனநாயகத்தையும் இந்தியாவின் கூட்டிசையும் காப்பதற்காக தான் 10 ஆண்டுகள் தமிழக முதல்வரோடு இருந்தோம். இப்பொழுது நாங்கள் அதை தொடர்வோம், வேறொரு ஜனநாயக கட்சியுடன் அதை தொடர்வோம். அது நாடு காக்கிற போராட்டம். இப்பொழுது எழுந்திருக்கிற பிரச்சனை ஆட்சி அமைப்பது. மக்கள் இருக்கிற அரசியல் கட்சிகளில் பெரும்பான்மையை சகோதரர் விஜய் அளித்திருக்கிறார்கள். இந்த வாய்ப்பு தடைபடக்கூடாது, அதுவும் இடதுசாரிகளால் தடைபட்டு விடக்கூடாது என்கிற ஜனநாயக சிந்தனையில் தான் அதை நாங்கள் வழிமொழிந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் உணர வேண்டுகிறோம். பாரதிய ஜனதா கட்சியோட அதிமுக எடப்பாடி ஆட்சி அமைக்க முயற்சி செய்கிறார் என்று ஒரு செய்தி வருகிறது. இல்ல அவர் மதச்சார்பற்ற ஒரு அரசாங்கத்தை, மதச்சார்பற்ற கொள்கை கொண்ட ஒரு அரசாங்கத்தை அமைக்க வேண்டும் என்கிற முறையில் தான் எங்கள்கிட்ட ஆதரவு கேட்கிறோம். அந்த முறையில் நாங்கள் ஆதரவு கொடுப்போம். ஆனா பிற்காலத்துல போகும் பட்சத்துல என்ன செய்வீங்க? ஏதேனும் மாநில உரிமை பறிபோவதோ இல்ல தொழிலாளர் விரோத சட்டத்துல ஏதேனும் இருந்தால் என்ன செய்யும்? உரத்த குரல் எழுப்புவோம், அவரை நிர்பந்திப்போம், மீறினால் நாங்கள் போராடுவோம். பாரதிய ஜனதா கட்சியோட ஆதரவோட அதிமுக பழனிசாமி ஆட்சி அமைக்க முயற்சி செய்கிறார் என்று ஒரு செய்தி வருகிறது. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? 5 ஆண்டுகளுக்குரிய கேள்விகளை பாரதிய ஜனதா கட்சி ஆதரவோட அதிமுக ஆட்சி அமைக்க முயற்சி செய்கிறது. இதோட கேள்வி ஒரு செய்தி வருகிறது. நாங்க ஒன்றும் சொல்ல, 2 கம்யூனிஸ்ட் கட்சியும் அப்படி சொல்லவில்லை. மற்றவர்கள் சொன்னதுக்கு நான் பொறுப்பேற்கவில்லை. அதான் நாங்க சொல்லலன்ற, நாங்க அந்த மாதிரிலாம் சொல்லலாம். யார் சொன்னாங்களோ அவங்க பாரதிய ஜனதா கட்சி ஆதரவோடு அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைக்க முயற்சி செய்கிறார் ஒரு செய்தி வருகிறது. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அது ஜனநாயகத்தில் மிக இயல்பானது. அதுக்கு ஆதரவு இல்லை, அதுக்கு ஆதரவு உண்டா? அதிமுக ஆட்சி அமைக்க முயற்சி செய்கிறது, அதை பற்றி ஆதரிக்கிற பிரச்சனையே இல்லையே. நாங்கள் இவங்களுக்கு ஆதரவு கொடுத்த பிறகு அவங்களுக்கு எப்படி ஆதரவு கொடுப்போம்? என்ன கேள்வி இது? கேள்வியே தப்பு சார். பாஜக முயற்சி செய்கிறது ஒரு செய்தி வருது. அது அவங்க செய்திகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. 2வது, அப்படி ஒரு இது வந்ததுன்னா நாங்கள் ஆதரிக்கிற பிரச்சனை இல்லை, இவங்களை ஆதரிச்சு நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் இல்லையா? சொல்லிட்ட நலத்திட்டங்கள் தொடர வேண்டும், மக்கள் நலன் சார்ந்த மாநில சார்ந்த பிரச்சனை
தாவேக ஆட்சி அமைப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு வழங்கியுள்ள நிலைமையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். மிக முக்கியமான கருத்துக்களை அவர்கள் இதில் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது நடந்து முடிந்திருக்கிற இந்த சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும்பான்மை கொண்ட ஒரு கட்சியாக தாவேகா வந்திருக்கிறது. மக்கள் அதிக அளவில் வாக்களித்து 108 சட்டமன்ற உறுப்பினர்களை அந்த கட்சிக்கு வழங்கியிருக்கிறார்கள். ஆனாலும் கூட ஆட்சி அமைப்பதற்கான எண்ணிக்கை அவர்களிடத்தில் இல்லை. இன்னும் 10 சட்டமன்ற உறுப்பினர்களை அவர்கள் பெற்றிருந்தால் அவர்கள் ஆட்சி அமைத்திருக்க முடியும். ஆனால் வெறும் 108 என்ற எண்ணிக்கையிலே இருந்ததின் காரணமாக அவர்கள் தங்களை போன்றே ஜனநாயக சிந்தனை இருக்கிற மற்றும் ஒத்த கருத்துடைய கட்சிகளிடத்தில் அவர்கள் ஆதரவு கோரியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் அவர்கள் காங்கிரஸ் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தை ஆகிய இயக்கங்களிடத்தில் அவர்கள் ஆதரவு கோரினார்கள். ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கட்சி, ஏற்கனவே காங்கிரஸ் இயக்கம் அவர்களுக்கு 5 சட்டமன்ற உறுப்பினர்களை வழங்கியிருந்தது. இந்த நிலைமையில்தான் கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து நடத்திய பேச்சுவார்த்தையின் காரணமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் ஆகிய 2 இயக்கங்களும் தங்களிடத்தில் இருக்கிற தலா 2 என 4 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவை தாவேகாவிற்கு வழங்கியிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகளும் தங்களிடத்தில் இருக்கிற 2 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை தாவேகாவுக்கு வழங்கும் என இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன் அவர்கள் தெரிவித்தார். அதை அதிகாரப்பூர்வமாக விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் தொல் திருமாவளவன் இன்னும் சற்று நேரத்தில் கம்யூனிஸ்ட் அலுவலகத்திற்கு வரப்போகிறார். அவர் அதிகாரப்பூர்வமாக அவர் விடுதலை சிறுத்தைகளுடைய ஆதரவு தாவேகாவுக்கு என்ற அறிவிப்பை வெளியிடுவார் என்ற கருத்தையும் தெரிவித்திருந்தார். இதில் நாம் முக்கியமாக பார்க்கும் பொழுது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர்கள், அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் ஆகிய இருவரும் தெரிவித்த கருத்து ஒத்த கருத்தாக இருந்தது. விடுதலை சிறுத்தைகளுடைய கருத்தும் அதுவாகத்தான் இருக்கும் என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த 2 செயலாளர்களுமே என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் விஜய்க்கு ஆதரவு வழங்குவது என்பது விஜய்க்கு தமிழ்நாட்டு மக்கள் ஏகோபித்த ஆதரவு வழங்கி ஒரு மாற்றம் உருவாக வேண்டும் என்று விஜய்க்கு வாக்களித்திருக்கிறார்கள். அவர் தனி பெரும்பான்மையுடன் 108 இடங்களை கைப்பற்றியிருக்கிறார். 118 இடம் என்று இருந்தால் அவர் தானாகவே ஆட்சியை பிடித்திருக்க முடியும். ஆனால் அவருக்கு 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் குறைவாக இருக்கிறார்கள் என்ற காரணத்தினால விஜய் அவர்கள் எங்களிடத்தில் கோரிக்கை வைச்சாரு. நாங்கள் இது தொடர்பாக தொடர்ந்து விஜய் மற்றும் அந்த தாவேகா கட்சியினுடைய முன்னணி தலைவர்களிடத்தில் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்தோம். தொடர்ந்து அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். அவர்கள் எங்களிடத்தில் என்ன சொன்னாங்கன்னா, மதசார்பற்ற ஒரு கூட்டணியை தமிழகத்தில் நாங்கள் அமைக்க இருக்கிறோம், மதசார்பற்ற ஆட்சியாக நாங்கள் நடத்துகிற ஆட்சி இருக்கும் என்று எங்களிடத்தில் அவர்கள் உறுதி தெரிவித்தார். விஜய் என்ன சொன்னார்னா, நாங்கள் தமிழ்நாட்டில் ஒரு மதசார்பற்ற ஆட்சியை அமைக்கப் போகிறோம், அதற்கான ஒரு கூட்டணியாக நமது கூட்டணி இருக்க வேண்டும், எனவே எங்களுக்கு 10 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு தேவைப்படுகிறது, எனவே நாம் மதசார்பற்ற சித்தாந்தத்தில் தத்துவத்தில் நாங்கள் உறுதியாக இருக்கிற கட்சி நாமெல்லாம், எனவே கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் முன் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், அதனுடைய தேவை அவசியம் தற்போது ஏற்பட்டிருக்குதுன்னு விஜய் எங்களிடத்தில் கோரிக்கை வச்சதனுடைய அடிப்படையில் தான் நாங்கள் அவருக்கு ஆதரவு வழங்க முன் வந்தோம் என்று ஒரு தெளிவான ஒரு கருத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒருவேளை நாங்கள் விஜய்க்கு ஆதரவு வழங்காவிட்டால் கொல்லைப்புறமாக பாஜக தமிழகத்தில் ஆட்சி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை 10ஆம் தேதிக்கு மேல் கடந்து விட்டால் ஆளுநர் ஆட்சி தமிழ்நாட்டில் அமல்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆளுநர் ஆட்சி வந்துவிட்டால் மத்திய அரசு தமிழ்நாட்டில் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்களோ கருதுகிறார்களோ அதையெல்லாம் எந்த தடையும் இல்லாமல் அவர்களால் செய்துவிட முடியும். எனவே தமிழ்நாட்டில் அது போன்ற ஒரு சூழல் உருவாகிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் பாஜகவினுடைய அதிகாரத்தை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் நாங்கள் தற்போது தாவேகாவிற்கு எங்களது ஆதரவை வழங்கி இருக்கிறோம் என்ற ஒரு கருத்தை அவர்கள் சொன்னார்கள். அதே போல தமிழ்நாட்டுக்கென்று தனி சிறப்புகள் இருக்கிறது, மாநில உரிமைகள் காக்கப்பட வேண்டும், மும்மொழி கொள்கைகள் இருமொழி கொள்கைத்தான் தமிழகத்தில் இருக்கிறது, இந்தி திணிப்பு போன்ற நடவடிக்கைகளில் பாஜக எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுபோன்ற எந்த நடவடிக்கையும் பாஜகவுடைய செல்வாக்கோ பாஜகவுடைய தலையீடோ ஆளுநர் மூலமாக தமிழ்நாட்டில் வந்துடக்கூடாது என்பதற்காக நாங்கள் இப்போது தாவேகாவிற்கு எங்களது ஆதரவை வழங்கி இருக்கிறோம் என்ற கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார்கள். விஜய் அவர்கள் மதசார்பற்ற நடவடிக்கைகளில் இறங்க வேண்டும், தமிழ்நாட்டு உரிமைகளை அவர் முழுமையாக பாதுகாக்க வேண்டும்.
பாஜக எடுக்கிற மதசார்புள்ள நடவடிக்கைகளுக்கு அவர் எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்ற கருத்தை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். அதையெல்லாம் விஜய் அவர்கள் தொடர்ந்து செய்வார் என்று நாங்கள் நம்புகிறோம். அதனுடைய அடிப்படையில் தான் எங்களது ஆதரவை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்கள் ஏகோபித்த அளவில் அவருக்கு வாக்களித்து அவரை தனிப்பெரும்பான்மை கட்சியாக உருவாக்கி விட்டார்கள். இந்த நிலைமையில் நாங்கள் எங்களை போன்ற ஜனநாயக சக்திகள் அவருக்கு ஆதரவு கொடுக்காமல் போய்விட்டால் அது கடுமையான விமர்சனத்தையே ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் எங்களை கடுமையாக விமர்சிப்பார்கள், அவர்கள் கடிந்து கொள்வார்கள். எனவே அது போன்ற ஒரு மனநிலை, ஒரு சூழல் உருவாகிவிடக்கூடாதுன்னு தான் நாங்கள் விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கோம் என்ற கருத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே நாங்கள் திமுக கூட்டணியில் தொடர்ந்து கடந்த 10 ஆண்டுகளுக்கும் 15 ஆண்டுகளுக்கும் மேலாக பயணித்து கொண்டிருக்கிறோம். எனவே திமுக கொண்டு வந்திருக்கிற மக்கள் நல திட்டங்களையும் தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் தாவேகாவிடத்தில் வலியுறுத்துவோம். அது தொடர்பாக நாங்கள் எடுத்து அவர்களுக்கு கூறியிருக்கிறோம். எனவே தொடர்ந்து கடந்த 3 நாட்களாக நடந்த அந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக ஒரு உடன்பாடு எட்டப்பட்டுத்தான் இப்போது நாங்கள் தாவேகாவுக்கு ஆதரவை வழங்கி இருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மேலும் இந்த 2 பேருமே செய்தியாளர்கள் சந்திப்பில் ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. தாவேகாவினுடைய அமைச்சரவையில் நாங்கள் பங்கெடுத்து கொள்ள மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் எங்களது இலக்கு என்னவென்றால் பாஜகவினுடைய அதிகாரமோ அல்லது பாஜகவினுடைய தலையீடோ ஆளுநரின் வாயிலாக தமிழ்நாட்டில் வந்துடக்கூடாது, அதை தடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களது நோக்கமே தவிர அந்த அமைச்சரவையில் பங்கெடுத்து நாங்கள் அமைச்சரவையை அலங்கரிக்க வேண்டும் என்பது எங்களது நோக்கம் இல்லை என்று தெரிவித்து விட்டார்கள். இதற்கு என்ன காரணம் சொல்லப்படுகிறதுனா, ஒருவேளை தாவேகாவுடைய அமைச்சரவையில் கம்யூனிஸ்டுகள் இடம்பெற்று விட்டால், ஒருவேளை பாஜகவினுடைய கைப்பாவையாக விஜய் ஒரு காலத்தில் மாறும் பட்சத்தில் அமைச்சரவையில் இடம்பெற்றது ஒரே காரணத்தினால விஜயை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத சூழலுக்கு நாங்கள் தள்ளப்பட்டு விடுவோம். அதனால் அமைச்சரவையில் ஆட்சியில் நாங்கள் பங்கெடுத்து கொள்வது, அதிகாரத்தில் பங்கெடுத்து கொள்வது போன்ற நடவடிக்கைகளில் இறங்க மாட்டோம்னு நமது செய்தியாளர்கள்கிட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர்கள் உறுதிப்பட தெரிவித்திருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் இதே மனப்பான்மையில் தான் இருக்கிறார். நாங்கள் எடுக்கிற எல்லா முடிவுக்கும் அவர் ஒத்து வருவார். அவரும் ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற காரணத்தினால எங்களோடு இணைந்து அவர் செய்தியாளர் கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை. இந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் இன்னும் சற்று நேரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு வருவார். அவருடன் கூட்டாக சேர்ந்து நாங்கள் மீண்டும் ஒரு முறை செய்தியாளர்களை நாங்கள் சந்திப்போம் என்ற கருத்தை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது வர 10ஆம் தேதிக்குள்ளே தமிழ்நாட்டில் புதியதொரு ஆட்சி அமைக்கப்பட வேண்டும். அப்படி அமைக்காவிட்டால் தமிழ்நாட்டில் இயல்பாகவே ஆளுநருடைய அதிகாரத்தின் கீழ் அந்த ஆட்சி சென்றுவிடும். தமிழ்நாட்டை ஆளுநர் தான் ஆட்சி செய்வார். பிறகு அவர் தேர்தல் நடத்துவது தொடர்பாக எல்லாம் பிறகு சட்டப்பூர்வமாக ஆலோசித்து அதன் முடிவுகள்லாம் பிறகுதான் தெரிவிக்கப்படும். ஆனால் ஆளுநருடைய வசத்தில் தமிழ்நாட்டினுடைய ஆட்சி சென்றுவிடக்கூடாது, அதை தடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால்தான் நாங்கள் உடனடியாக ஆட்சி அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பை விஜய்க்கு வழங்க வேண்டும் என்ற காரணத்தினால்தான் நாங்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறோம். மாநில உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் மிக தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள். தாவேகா ஆட்சி அமைக்க ஆதரவு வழங்கியிருக்கிறோம். அதே நேரத்தில் மாநில உரிமைகளுக்காக மாநில உரிமை தொடர்பான பல போராட்டங்கள் நடத்த வேண்டும் என்றால் அதை திமுகவுடன் சேர்ந்து நாங்கள் முன்னெடுப்போம். திமுகவுடைய எங்களுடைய உறவு, திமுக கிட்ட இப்போ நாங்கள் எந்த உறவில் இருக்கிறோமோ அந்த உறவு தொடர்ந்து நீடிக்கும் என்ற கருத்தையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மாநில நலன் சார்ந்த பிரச்சனைகளில் திமுகவோட சேர்ந்து பயணிப்போம். ஆனால் ஆட்சி அமைப்பதற்கான அந்த உரிமையை விஜய் செய்ய வேண்டும். அந்த உரிமையை அவருக்கு வழங்க வேண்டும். மக்கள் கொடுத்த அந்த வாய்ப்பை எந்த வகையிலும் அது தடைப்பட்டு விடக்கூடாது என்ற காரணத்தினால நாங்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு எதிராக, அதாவது மதச்சார்புள்ள செயல்களில் ஈடுபடும் போது விஜய் அவர்கள் துணிவாக மத்திய அரசை எதிர்க்க வேண்டும். அப்படி விஜய் அவர்கள் எதிர்க்கும் போது எங்களை போன்ற ஜனநாயக சக்திகள் விஜய்க்கு நாங்கள் துணை நிற்போம், தோளோடு தோள் கொடுத்து நாங்கள் துணையாக நிற்போம் என்ற தகவலையும் இந்த செய்தியாளர் சந்திப்பில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர்கள் தெரிவித்திருந்தார்கள். தமிழ்நாட்டு மக்கள் வழங்கியிருக்கிற இந்த தீர்ப்பை மதிக்க வேண்டும் என்ற ஒற்றை காரணத்தினால்தான் நாங்கள் தாவேகாவிற்கு எங்களது ஆதரவை வழங்கி இருக்கிறோம் என்ற கருத்தை இறுதியாக சொல்லி அவர்கள் முடித்திருக்கிறார்கள். ஒருவேளை எதிர்காலத்தில் பாஜக கொண்டு வர திட்டங்களுக்கு விஜய் ஹீல்டாகி போயிட்டார்னா, அதாவது பாஜக கொண்டு வர திட்டங்களுக்கு
அவர் தலையாட்டி கொண்டு அதை செயல்படுத்த முற்பட்டால் விஜயை நாங்கள் கடுமையாக எதிர்ப்போம், போராடுவோம், அவரை எதிர்க்கவும் துணிய மாட்டோம் என்ற எச்சரிக்கையையும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கொடுத்து தங்களது ஆதரவை அவர்கள் இப்போது வழங்கி இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திற்கு வருவார். அவரும் தனது ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவிப்பார் என்ற தகவல் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதை கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர்களே நமக்கு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்து விட்டார்கள். கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்தவரையில் தாவேகாவினுடைய ஆட்சியில் அமைச்சரவையில் பங்கெடுத்து கொள்ள மாட்டோம் என்று தெரிவித்திருக்கிற நிலைமையில் விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு கொடுத்துவிட்டு அந்த அமைச்சரவையில் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கேட்பார்களா என்பதை திருமாவளவன் தான் விளக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு சேர்ந்து அவர் கூட்டாக செய்தியாளர்களை சந்திப்பார் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அப்போது அவர் விளக்கமாக அவருடைய நிலைப்பாடு என்ன என்பதை அவர் தெரிவிப்பார். இப்படித்தான் தற்போது கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகளுடைய ஆதரவு நிலைப்பாடு என்பது வந்திருக்கிறது. பத்திரிகையாளர் சந்திப்பும் நடந்து முடிந்திருக்கிறது. தொடர்ந்து நாம் பல்வேறு செய்திகளை பார்க்கலாம்.